வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அண்ணாமலை தேர்தல் பணியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்காருல்ல. இப்போது அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா? அண்ணாமலைனாலெல்லாம் கட்சி வளரவே இல்லை. அவர் ஒரு 10-20 பேர் கொண்ட வாரூமை வச்சு நடத்திக்கிருக்காரு. அவரே புகழ்ந்துக்கிற மாதிரி பண்ணிக்கிருக்காரு. களத்துலலாம் அவருக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகணுன்னு இப்படி பண்ணலாமா? என்டிஏவுடைய வெற்றி முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாங்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க அண்ணாமலைக்கு அவ்வளவெல்லாம் புகழ் கிடையாது, மக்கள் செல்வாக்கு கிடையாது, கவுன்சிலர் கூட ஆகலை அண்ணாமலை அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ அண்ணாமலை போனால் என்ன, இருந்தால் என்ன, ஜெயிக்க முடியாதா என்டிஏ? அப்போது ஒரு விஷயம் கிளியர், அண்ணாமலையுடைய இருப்பு என்டிஏவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக தேவை அப்படிங்கிறத எல்லாரும் உணர்றாங்க. ஒரு சம்பவம் பண்ணதுக்கப்புறம் தான் உணர்றாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசினவங்களாம் இன்றைக்கி ஒரு பதட்டமான மோடில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பிஜேபி 2024 12% வாக்குகளை வாங்குறாங்க பிஜேபி. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் அண்ணாமலைக்காக வந்த வாக்குகள், அண்ணாமலைக்காக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். இப்போ அண்ணாமலை விலகிட்டாருன்னா அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போகும்? ஃபேவரா? என்டிஏவுக்கு போகாமல் வந்துச்சுன்னா அது என்டிஏவுக்கு பலவீனம் தானே. இதனால தான் இப்போ ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அதிமுக. அண்ணாமலையை எவ்வளவோ திட்டிருக்காங்க அதிமுக. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை விலகினது அதிமுகவுக்கு தான் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எப்படி அந்த பர்சன்டேஜ் வாக்குகள்லாம் யாருக்கு ஆதரவாக போகும்? திமுகவுக்கு ஆதரவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேனிக் மோடில் இருக்காங்க. அதனால் அண்ணாமலை தேர்தல் அரசியலுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வரது ரொம்ப அவசியம் என்டிஏவுடைய வெற்றிக்கு. பாஜக மேலிடம் அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, அண்ணாமலையை மறுபடியும் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு துக்ளக் ரமேஷ் தெரிவிச்சிருக்காரு. துக்ளக் ரமேஷ் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இன்றைக்கி தமிழக பாஜகவில் கோஷ்டி மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. பேர் என்னால் சொல்ல முடியும், ஆனால் பேர் சொல்ல வேண்டாம், தேவையில்லாமல் இதை இன்னும் ஒரு பெரிய டிபேட்டாக மாற்ற வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சில பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆகாது. ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. என்ன விஷயம்? அண்ணாமலை வளரக்கூடாது, அண்ணாமலையை முடக்கணும். இந்த விஷயத்தில் இவங்கெல்லாம் ஒவ்வொரு கோஷ்டியும் கை கோர்த்துக்கிட்டு தமிழக பாஜகக்குள்ளே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு துக்ளக் ரமேஷ் சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை, துக்ளக் ரமேஷ் சொல்லியிருக்காரு. அதனால் மோடியும் அமித்ஷாவும் தமிழக பாஜக விஷயத்தை சீரியஸாக ஹேண்டில் பண்ணணும். தொண்டர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாதவங்க இல்லை. தொண்டர்களுடைய சின்ன சின்ன அசைவுகளையும் அவங்க நோட் பண்ணுறவங்க. அதனால் தமிழக பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மேலிடம் புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலைக்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும், அண்ணாமலைக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத துக்ளக் ரமேஷ் தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுதுங்க. அடுத்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது. அதில் திருப்பூர் தெற்கில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை பற்றி பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர்களை போட்டிருக்காரு. அதில் திருப்பூர் தெற்கு அங்கே நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் அண்ணாமலை தலைமையில் நடக்குது. அதனால் அண்ணாமலை பிஜேபியிலேருந்தெல்லாம் விலகலை. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து தான் விலகியிருக்காரு. ஏன்? கோவை, திருப்பூர் இந்த ரீஜியனில் தான் அண்ணாமலை அதிகமாக இப்போது இருக்கார். ஏன்னா அப்பாவுக்கு முடியலை, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு அப்பாவை அப்ரோச் பண்ணணும், ஏதாவது ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் அப்படின்னா எங்கேயோ இருந்து டக்குன்னு மாறி வரதுக்குள்ளே லேட் ஆகும்ல. இதே பக்கம்னா டக்குன்னு வந்துடலாம்ல. அதனால் கோவை, திருப்பூர் சரௌண்டிங்கில் தான் அண்ணாமலை அதிக நிகழ்ச்சிகளில் சமீப காலமாக கலந்துக்கிறாரு. திருப்பூர் தெற்கில் பாஜக மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. மும்பை மாநகராட்சியுடைய மேயராக யாரை தெரியுமா வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க? பிஜேபி ரீத்து தவடே அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. பெண்மணி, பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல பிஜேபி அடிச்சுக்க முடியாது அப்படின்னு பாஜகவினர்கள் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. அப்போது மும்பையுடைய மேயராக ரீத்து தவடே அவர்கள் 132வது வார்டு கவுன்சிலர், 3 முறை கவுன்சிலராக இருந்திருக்காங்க. அவங்கள மேயராக இப்போது அறிவிச்சிருக்காங்க. டெபுட்டி மேயராக சிவசேனா கட்சியை சேர்ந்த சஞ்சய் காதி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபாரினருடைய வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க. இந்தியா வந்திருப்பார் போல். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹொய்சாலா டெம்பிளுக்கு போயிருக்காரு. ஹொய்சாலா டெம்பிள் சிற்பக்கலைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அவ்வளவு நுணுக்கமாக தத்ரூபமாக சிலைகள் இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அங்கே போய் பார்த்து ஆடி போயிட்டாரு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்கிறாரு, டெலஸ்கோப்பை 1608 தான் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல டெலஸ்கோப்பு 1608 கண்டுபிடிக்கப்படுது. நெதர்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அந்த ஃபாரினர் சொல்கிறாரு, டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்படுற வருஷத்துக்கு ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய சிலைகளில் ஒரு பெண்மணி டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குற ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்னடா நம்ம 1608 தான் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சோம் அப்படி நம்ம பீத்திக்கு இருந்தா, அதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே சைலண்டாக டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க, அதை சிற்பத்தில் வடிவமைச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போயிட்டாரு அந்த ஃபாரினர். அந்த வீடியோ செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.